السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله قال وبركاته. الله تعالى: وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. صدق الله العليم. قال نبينا صلى الله عليه وسلم: إنما بعثت معلم. صدق الله العليم. صدق رسوله النبي الكريم. அன்பார்ந்த சிறப்பு பொருந்திய பெருமக்களே, ரபியுல் அவ்வல் என்கிற வசந்த மாதத்தில், இந்த மாதத்தின் வசந்தம் பெரியதா அல்லது இறை தூதர் பிறந்ததால் இந்த மாதம் வசந்தமானதா என்று கேள்வி எழுப்புகிற அளவிற்கு மிக புனிதத்துவம் வாய்ந்ததாக இந்த மாதம் பார்க்கப்படுவதற்கான காரணம் அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பிறப்பு தான். இப்போ நாம குர்ஆனுடைய பார்வையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கும் பொழுது அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான், நான் ஒரு தூதரை உங்களுக்கு அனுப்பி கொடுத்திருக்கிறேன், ஒரு வேதத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன். அவர் அந்த தூதர் என்ன செய்வார் என்று சொன்னால், அந்த வேதத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். நீங்கள் எப்படி வாழணும் என்கிற வழிகாட்டுதலை உங்களுக்கு கொடுப்பார். அவர் உங்களுக்கு முழு நேரம் ஆசிரியராக இருப்பார். நீங்கள் அவரை பின்பற்றி நடக்க வேண்டும். ரத்தின சுருக்கமாக என்ன சொல்கிறேன், நம்ம ஆத்தாக்கும் ரசூல் ஃபஹுதுஹு. எதையெல்லாம் உங்களுக்கு நபி கொடுத்தாரோ, கற்றுக் கொடுத்தாரோ, செய்து காட்டினாரோ, செய்ய சொன்னார்களோ அனைத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், பின்பற்றுங்கள். வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. அந்த நபி எவைகளெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது என்று தடுத்து இருக்கிறார்களோ, தவிர்ந்திருக்க சொல்லியிருக்கிறார்களோ அனைத்தையும் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் அடிப்படையான விஷயம். அப்போ நம்முடைய இறை தூதர், இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்க வந்தவர்கள். நபி பல நேரங்களில் தான் எதற்காக அனுப்பப்பட்டேன் என்று சொல்லும் பொழுது இந்த விஷயத்தை தெளிவாக சொல்றாங்க. இன்னமா புஇஸ்து முஅல்லிம், நான் ஒரு ஆசிரியராக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ நம்ம இன்னைக்கு பார்க்குறோம், இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடங்களுக்கு போறாங்க, ஸ்கூல்களுக்கு போறாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைய போதிப்பு முறை என்பது பல ஆசிரியர்கள் அந்த மாணவ மாணவிகளுக்கு கல்விகளை போதிக்கிறாங்க. பல ஆசிரியர் முறை. ஒரு ஆசிரியர் பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் எடுப்பார், ஒரு ஆசிரியர் தமிழ் எடுப்பார், இன்னொரு ஆசிரியர் சோசியல் சயின்ஸ் எடுக்கிறாரு, இன்னொரு ஆசிரியர் சயின்ஸ் எடுக்கிறாரு, இன்னொரு ஆசிரியர் மேக்ஸ் எடுக்கிறாரு. ஒவ்வொரு ஆசிரியர்களும் பிள்ளைகள் போய் கல்வி கற்கிறார்கள். அப்போ 1ஆம் வகுப்பில் எடுத்த ஆசிரியர் வேறு, 2ஆம் வகுப்பில் எடுக்கிற ஆசிரியர் வேறு, 3ஆம் வகுப்பில் எடுக்கிற ஆசிரியர் வேறு. இப்படி ஆசிரியர்கள் மாறி மாறி கல்வி கற்றுக் கொடுக்கிறார்கள். இன்றைய வழிமுறை அதுவாக இருக்கு. நீங்க தொடக்க கால வழிமுறையில எடுத்து பார்த்தீங்கன்னா குருகுல கல்வி என்று இருந்தது. இஸ்லாமிய அடிப்படையிலான கல்வியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இவர் புகாரி இமாமுடைய உஸ்தாத், இவர் முஸ்லிம் இமாம் அவர்களுடைய மாணவர்களாக இருந்தவர்கள், இமாம் அபு ஹனீஃபாவுடைய மாணவர்கள் இவர்கள், ஷாஃபியினுடைய உஸ்தாத் இவர்கள் என்றெல்லாம் சொல்வது பழங்கால வழிமுறையாக இருந்தது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அந்த காலங்களில் அவர்கள் இஸ்லாமிய அறிவை, கல்வியை பெறுவதற்கு ஏதாவது ஒரு ஆசிரியரை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். அந்த ஆசிரியரிடத்தில் 1 வருடம் 2 வருடம் கல்வி கேட்பார்கள். ஒன்று, அந்த கல்வி என்பது ஒரு நிறைவை பெறுகிற பொழுது அந்த ஆசிரியர் சொல்லுவார், எனக்கு தெரிந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டேன், நீங்கள் இடமிருந்து தேர்ச்சி பெற்று விட்டீர்கள், நீங்க மேற்கொண்டு இது அதிகமான கல்வி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த நகரத்திலே இந்த உஸ்தாத் இருக்கிறார், நீங்கள் அவரிடத்திலே போய் கல்வி கற்று வந்தால் நீங்கள் இன்னும் மேன்மை அடையலாம் என்று சொல்லும் பொழுது நான் அந்த ஆசிரியருடைய அந்த அறிவுரையை கேட்டு அவர் இன்னொரு கல்வி கற்பதற்காக போவார். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாணவருக்கு குறைந்தது 5 ஆசிரியர்கள் 10 ஆசிரியர்கள் என்று வரலாற்றில் இருக்கும். ஒரு சிலர்கள் கல்வி கற்பதையே வாழ்க்கையில மிக முக்கியத்துவமாக கருதி அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ஆண்டு ஒரு ஆசிரியர், அப்புறம் 5 ஆண்டு ஒரு ஆசிரியர், அதுக்கப்புறம் 2 ஆண்டு ஒரு ஆசிரியர் என்று சொல்லி பல துறை கல்வியை அவர்கள் கற்றுக்கொள்வார்கள்.
ஒரு பார்த்தீங்கன்னா கல்வி கற்பதிலேயே 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள், சில அறிஞர்கள் 20 ஆண்டுகள் கூட கல்வி கற்பதில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அப்போ இது பழங்கால கல்வி முறை. இப்போ தற்போது கால கல்வி முறையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஆசிரியர்கள் ஒவ்வொரு ஆண்டு மாறி மாறி வராங்க. எப்படி என்றாலும் கல்வி கற்கக்கூடிய அந்த வழிமுறை என்பது நடந்துகிட்டு இருக்கு. சுருக்கமாக வந்துடுவோம். அப்போ என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த கல்வி போதிக்கிற நிகழ்வுல ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்களை மாணவர்கள் கவனிக்கவில்லை என்று சொன்னால், கற்றுக்கொள்ளல அப்படின்னு சொன்னா என்ன பாதிப்பு, யாருக்கு பாதிப்பு அப்படிங்கிறத நம்ம புரியணும். என்ன பாதிப்பு, யாருக்கு பாதிப்பு? ஆசிரியர் பாடம் நடத்திட்டார், ஆனால் மாணவன் அதை கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் மாணவன் அந்த கல்வியில் தேர்ச்சி பெற மாட்டான், அவனால பரீட்சை எழுத முடியாது, வாழ்க்கையில அவனுக்கு அந்த விஷயங்கள் பயன்படாமல் போயிடும். காரணம் என்னவென்று சொன்னால் கற்றுக்கொள்ளவில்லை. நீங்க கல்வியை பொறுத்து கற்றுக்கொள்ளாததனுடைய சீரியஸ் மாறும். ஒரு மருத்துவம் கல்வி படிக்கிறவர் மருத்துவத்தில் சில முக்கியமான பாடங்களை அவர் ஓபி அடிச்சுட்டார். இன்னைக்கு நம்ம நிறைய மாணவர்கள் லீவு போட்டு ஓபி அடிப்பான், ஏதாவது சில பேர்ல மௌத்தாக்கி லீவ் எடுக்கிற மாணவர்கள்லாம் உண்டு. இன்னைக்கு கல்வியை பொறுத்து விடுமுறை, அந்த அந்த கல்வி விடுபடுதுன்னு வைங்க, கல்வியை பொறுத்து ஒரு சீரியஸ்னஸ் இருக்கு. ஒரு மருத்துவ கல்வி படிக்கிற மாணவர் சொல்லுமா, பெரிய டாக்டருக்கு படிக்கிறாரா உன் பையன் கலெக்டருக்கு படிக்கிறாரா ஏன் கேட்கிறார்கள். அப்ப அந்த கல்வி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கல்வி. அந்த கல்வியில இவர் லீவ் போட்டுட்டார் அப்படின்னு சொன்னா அன்றைய நாளில் ஏதோ ஒரு காலத்துல அவர் அந்த பிரச்சனை சந்திப்பார். அன்னைக்கு அந்த கல்வியை அவருக்கு தெரியாம அது அந்த பேஷண்ட், அவரை நம்பி வந்த அந்த நோயாளி, அவருக்கு உரிய சிகிச்சை கிடைக்காமல் அவர் மரணிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இவர் என்ன செய்வாரு, நான் ட்ரீட்மெண்ட் கரெக்டா பண்ணிட்டேன், என்ன கடவுள் செயல் அப்படின்னு அவர் தப்பிச்சுக்குவார். ஆனால் இவர் கற்றுக்கொள்ளாததனுடைய விளைவு இவ்வளவு மிகப்பெரிய ஒரு சூழல்ல உண்டாயிருக்கு. அப்போ கல்வியை பொறுத்தவரை எந்த கல்வியை கற்காமல் விடுகிறோமோ அதன் முக்கியத்துவம் அவர் பிராக்டிக்கலா பார்க்கும்போது கிடைக்கும். இப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா உலகம் சார்ந்து இருக்கிற கலைகள் என்று வரும் பொழுது, இஸ்லாமிய கல்வி என்று வரும் பொழுது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்லிட்டான், நீங்கள் அல்லாஹ்வின் தூதரிடமிருந்து கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும், அவர்கள் எதையெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்களோ அதை நீங்கள் பின்பற்ற வேண்டும், எதை தடுக்கிறார்களோ தவிர்த்து கொள்ளணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் என்ன சொல்றாங்க, நான் உங்களுக்கு ஆசிரியராக அனுப்பப்பட்டிருக்கிறேன், நான் உங்க ஆசிரியர் என்று சொன்னதுக்கு பிறகு நாம் அந்த கல்வியை, அவர்கள் போதித்த வாழ்வியல் கல்வியை நாம் கற்காமல் போகும் பொழுது என்ன பாதிப்பு உண்டாகுது அப்படின்னு சொன்னா, தீன் நமக்கு தெரியாமல் போய்விடுகிறது. அந்த தீனை நடைமுறைப்படுத்தும் பொழுது நாம தடுமாறி போறோம். தீன் எங்கெல்லாம் வருது நீங்க யோசித்து பாருங்கள். குழந்தை பிறந்து விடுகிறது அல்லவா, அங்கிலிருந்து தீன் தொடங்கி கபூர்ல கொண்டு போய் அடக்கமாக்கி அங்கே மண்ணை போடுகிற வரை வாழ்வியல் கல்வி இருக்குது. அதுக்கிடையில திருமணம் இருக்கிறது, கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது, பாக பிரிவினைகள் இருக்கிறது. எல்லா விஷயத்திலையும் இஸ்லாமிய கல்வி என்று வருகிறது. அப்ப இவர் இஸ்லாமிய கல்வியை கற்றுக்கொள்ளாமல் விடும் பொழுது மிக பெரும் பாதிப்பாக ஆகுது. நடைமுறை வாழ்வில் அது கொண்டு வர முடியல. அதனால அன்பார்ந்த பெரியவர்களை, இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா வித மாணவிகளாக இருக்கிறவர்கள் தான் இந்த விஷயம் எல்லோருமே நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எந்த வாழ்வியலை நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அதை முழுமையாக கற்றுக்கொண்டு தேர வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றி பெற முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே முழுமையான இறை தூதரிடமிருந்து அந்த முழுமையான கல்வியை, அந்த அறிவு ஞானத்தை பெறுகிற தௌஃபீக்கை, நசீபை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஸரத் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் துஆ சிக்கல்